புனிதம் நிறைந்த துல் ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி இருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமாக நினைவு கூறப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த முன்மாதிரி மிக்க ஒரு குடும்பம். அல்லாஹ் அந்த குடும்பத்தை அகிலத்தாருக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக தேர்வு செய்திருக்கிறான். இன்னல்லாஹ் ஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் அகிலத்தாரை விட ஆதமை தேர்வு செய்தான் மற்றும் நூஹை தேர்வு செய்தான். அதுபோல் இப்ராஹிமின் குடும்பத்தையும் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று குறிப்பிடுகிறான். நபிமார்களின் பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஒரு நபியின் பெயர் மாத்திரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நபியின் பெயர் மாத்திரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஆல இப்ராஹிம, இப்ராஹிமின் குடும்பம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குடும்பமே இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட ஒரு குடும்பம். அல்லாஹ்வின் கட்டளையை, அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்த குடும்பம். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வின் சொல், அல்லாஹ்வின் கட்டளை தான் மேலானது என்பதை வெறும் வாய் வார்த்தையாக அல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டியவர்கள். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களுக்கும் முன்மாதிரியாக ஆக்கி காட்டுகிறான். இங்கே நாம் இப்ராஹிம் நபி என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக ஹஜ்ஜுடைய மாதத்தில் அவருடைய தியாகத்தை பற்றி மாத்திரம்தான் அதிகமாக பேசுவோம். உண்மையில் அவருடைய தியாகம் அளப்பரியது, என்றென்றைக்கும் நினைவு கூறப்பட வேண்டியது. ஆனால் அந்த தியாகம் என்பதை தாண்டி இப்ராஹிம் நபியிடத்திலேயும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலேயும் இன்றைய முஸ்லிம்கள் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் ஏராளம் இருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய சிறந்த ஒரு ரோல் மாடல் இப்ராஹிம் நபியின் குடும்பம். ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பமும் தம்முடைய குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், கட்டமைக்க வேண்டும், தம்முடைய குண நலன்களை எப்படி நாம் கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்மாதிரி. நீங்கள் உதாரணமாக இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். நபியை இந்த வேதத்தில் இப்ராஹிமை நினைவு கூறுவீராக. எப்படி இப்ராஹிமை நினைவு கூற வேண்டும் மக்களுக்கு? இன்னஹுகான சித்திகன் நபியா, அவர் உண்மையாளர் என்று இந்த வேதத்திலே இப்ராஹிமை நீங்கள் நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவூட்டுகின்ற பொழுது இன்னஹுகான சித்திகன் நபியா, அவர் நபி, உண்மையாளர், உண்மைக்காக பாடுபட்டவர், தம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் எல்லா கட்டத்திலையும் உண்மையை நேசித்தவர், உண்மையை கடைபிடித்தவர். இது இப்ராஹிம் நபியிடத்தில் நாம் அனைவரும் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மைக்காக பாடுபட்டார்கள், தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உண்மையின் மறு வடிவமாக ஆக்கி கொண்டார்கள். எப்படி அல்லாஹ்விடத்தில் சித்திக் என்கிற இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மா கதப இப்ராஹிமு இல்லா ஸலாஸ கதிபாத்தின். இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் மூன்றே மூன்று பொய்களை தவிர வேறு எந்த பொய்களையும் சொல்லியதில்லை. எப்பேற்பட்ட உண்மையாளர் பார்த்தீங்களா? மொத்த வாழ்க்கையில இப்ராஹிம் நபி சொன்ன பொய் எண்ணிரலாம், எத்தனை? 1 2 3, 3 தாண்டாது. நாம ஒரு நாளைக்கு சொல்ற பொய்களை எண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு அதையே நம்மளால எண்ண முடியாது. இப்ராஹிம் நபி அவர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் சொன்ன பொய்கள் மொத்தமே 3. அந்த 3 பொய்கள் கூட தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய வசதிக்காக, தன்னுடைய நலனுக்காக என்று சொன்ன பொய்கள் அல்ல. நம்முடைய பார்வையில் அவைகள் பொய்களே கிடையாது. அவர் சொன்ன ஒரு பொய் என்ன? ஊர் மக்கள் சிலை வளர்க்க வழிபாட்டுக்காக வேண்டி இப்ராஹிம் நபியை கூப்பிட்டாங்க. அப்ப சொன்னார், இன்னி சகீம், நான் நோயாளி, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரமாட்டேன், என்ன கூப்பிடாதீங்கன்ட்டார். இது ஒரு பொய், 3ல் 1. இரண்டாவது பொய் என்ன? ஊர் மக்கள்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அந்த மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும், சிலைகளுக்கு சக்தி இல்லை,
இவற்றையெல்லாம் படைத்த இறைவனுக்கு தான் சக்தி உண்டு என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டார், பெரிய சிலையை மட்டும் வச்சிருக்கிறார். ஊர் மக்கள் வர்றாங்க, யார் யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கேட்கும் பொழுது இப்ராஹிம் தான் அங்க இருந்தாரு, அவர் தான் பண்ணிருப்பாருன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு இளைஞர் அவரை கூப்பிட்டு கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இதோ இந்த பெரிய சிலை தான் செய்திருக்க கூடும். அதுகிட்ட கேளுங்க, பெரிய சிலை இருக்குல்ல, உங்களுக்கு நோயினா அந்த சிலைகிட்ட தானே போறீங்க, உங்களுக்கு தேவை என்றால் அந்த சிலை இடத்தில் தானே மண்டிடுகிறீர்கள், முறையிடுகிறீர்கள், இந்த பெரிய சிலையிடம் கேளுங்கள் என்று அவர் விட்டு வைத்திருந்த அந்த பெரிய சிலையிட்ட போய் கேளுங்கன்னார். அவைதான் செய்திருக்கும் என்றார். இது இரண்டாவது பொய். இப்ராஹிம் நபி சொன்ன 3 பொய்யில இது இரண்டாவது பொய். பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரிய சிலை தான் செய்திருக்கும், அதுகிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டார். அப்ப அந்த மக்களே சொல்லிட்டாங்க, சிலைகிட்ட போய் நாங்க எப்படிப்பா பேச முடியும், அது எப்படி பேசும், அதைத்தாயே நானும் சொல்றேன், அது எப்படி பேசும், அதுகிட்ட போய் உங்க குறையை கேட்கலாமா, அதனிடத்தில் உங்களுடைய தேவைகளை முறையிடலாமா, அப்படியே அவங்களை மடக்கிட்டார். இது இரண்டாவது பொய். அவர் சொன்ன 3 பொய்யில 2. மூன்றாவது, ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்ட பொழுது, தம்முடைய மனைவியோடு மேற்கொண்ட பொழுது ஒரு மன்னன் அவர்களை பிடிக்கின்றான். அந்த மன்னன் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று, இப்ராஹிம் நபியின் மனைவியை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அந்த நேரத்தில் சகோதரி என்று சொன்னால் விடுவான், மனைவி என்று சொன்னால் அபகரிப்பான். இது அவனுடைய ஒரு மனநிலை. அப்ப சொன்னாரு, ஹாதிஹி உக்தி, இவள் என்னுடைய சகோதரி. 3. இதுதான் இப்ராஹிம் நபி சொன்ன 3 பொய். இது நம்ம பார்வையில் பொய்யா? இதெல்லாம் நம்ம பார்வையில் நம்ம பொய்யா மதிப்பீடு செய்வோமா? இந்த 3 பொய், இந்த பொய்கள் சொன்னது மட்டுமல்ல, இது பொய்யே இல்லைங்கிறது வேற நம்ம பார்வையில். இதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்வில் வருத்தப்பட்டார்கள். இந்த பொய்கள் குறித்தே மறுமை நாளில் அச்சம் கொள்கிறார்கள். அங்கதான் நிற்கிறார் இப்ராஹிம் நபி, உண்மையாக உள்ள தளவுல சித்திக் என்கிற அந்தஸ்தில் நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாள்ல மஹ்ஷர்ல எல்லாரும் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய வேளையில விசாரணையே துவங்காது, நீண்ட நேரம் வெயில நின்று கொண்டிருக்க வேண்டியது வரும். ஒவ்வொரு நபியிடத்திலேயா போய் கேட்போம், ரப்பிடத்துல பேசுங்க, எங்கள் நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச மாட்டீர்களா? ஒவ்வொரு நபியிடத்திலேயாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலையும் ஒட்டுமொத்த மக்களும் போய் பேசுவார்கள். அப்ப இப்ராஹிம் நபியிடத்திலையும் வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து சொல்வார்கள், நீங்கள் யார், எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர், நீங்கள் அல்லாஹ்வினால் உற்ற நண்பர் என்று அறிவிக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய நண்பர், நீங்க அல்லாஹ்ட்ட பேசலாம்ல, கொஞ்சம் பேசுங்க, விசாரணையை துவங்க சொல்லுங்க, மக்களின் காரியம் முடிக்கப்படட்டும், என்னவோ முடிக்கப்படட்டும், அந்த மனநிலைக்கு வந்துருவாங்க. அப்ப இப்ராஹிம் நபி சொல்வாரு, நான் அல்லாஹ்ட்ட பேச முடியாது, என்னுடைய ரப்பு என் மீது கடும் கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்பும் என் மீது இப்படி கோபம் கொண்டதில்லை, இதற்கு பின்பும் என் மேல் இப்படி கோபம் கொள்ள போவதில்லை, அந்த அளவுக்கு கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறான், எனக்கே என் நிலை குறித்து பயமா இருக்கு. அந்த பயத்துக்கு காரணம் சொல்லுவாங்க, என்ன, நான் துனியாவில் உலகத்தில் வாழும்போது 3 பொய் சொல்லிட்டேன், நான் போய் எப்படி அல்லாஹ்ட்ட பேசுவேன் இப்படின்னு. இந்த பொய்கள் குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மறுமை நாள் வரையிலையும் அச்சம் கொள்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நான் குற்றவாளியாக நிற்பேனே, இந்த பொய்களை பேசிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நான் எப்படி நிற்க முடியும், அல்லாஹ்விடத்தில் நான் எப்படி பரிந்துரை கேட்க முடியும்? இதுல தான் இந்த தன்மையினால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சித்திக் என்கிற சான்றிதழை வழங்குகிறான். இன்னஹு கான சித்திகன் நபியா, அவர் இறை தூதர், உண்மையாளர், உண்மையின் வழி நின்றவர், உண்மையை பரப்பியவர், உண்மையை நேசித்தவர், உண்மைக்காக பாடுபட்டவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உண்மை. அந்த மக்களுக்கு சத்திய கொள்கையை எடுத்துச் சொல்வதற்காக உண்மையை கண்டறிந்தார், உண்மையை தேடினார், தான் கண்டடைந்த உண்மையை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னார். அந்த மக்கள், இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயம் நட்சத்திரத்தை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு உண்மையை உணர்த்தணும். அவர் பார்க்கிறார், ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைலு ரஆ கௌகபா, இரவு நேரம் வந்தது, ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே சொன்னார், ஹாதா ரப்பி, ஊர் மக்களுக்கு விளங்கணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறார், இதோ இதான் என்னுடைய இறைவன், நீங்களாம் இந்த நட்சத்திரத்தை தானே வணங்குறீங்க, இந்த என்னுடைய ரப்பு வந்துட்டார்ல அப்படிங்கிறார். ஃபலம்மா அஃபல, அந்த நட்சத்திரம் மறைந்ததும், கால லா உஹிப்புல் ஆஃபிலின், மறையக்கூடியவற்றை நான்
விரும்ப மாட்டேன், நேசிக்க மாட்டேன். மறைது எப்படி என்னுடைய ரப்பா இருக்கும்? என்னை படைத்த இறைவன் என்றால், என்னை படைத்த கடவுள் என்றால் எந்நேரமும் என்னை கண்காணிப்பவையாக இருக்க வேண்டும். காலத்தின் சுழற்சிகளுக்கு அவை கட்டுப்பட்டவையாக இருக்கக்கூடாது. அவற்றை காலம் மிகைக்கக்கூடியவையாக இருக்கக்கூடாது. நீங்க இந்த நட்சத்திரத்தை கடவுளுங்கிறீங்களே, அது போயிருச்சே என்று மக்களுக்கு உணர்த்தும் விதமாக தான் ரப்பு வந்துட்டாரு, போயிட்டாரு, மறைஞ்சிருச்சு, இது எப்படி என்னுடைய ரப்பா இருக்கும் என்கிற கருத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்தார். அடுத்து சந்திரனை பார்த்து சொன்னார், இது என்னுடைய ரப்பு. ஏன்னா சந்திரனை வணங்குற கூட்டமும் அங்கே இருக்கிறார். இது என்னுடைய இறைவன். சந்திரன் மறையுது. மறைஞ்ச உடனே சொல்றாரு, என்னங்க இதுவும் மறைஞ்சிருச்சு, இதை போய் நான் ரப்புன்னு சொன்னா நான் வழிகட்டவன் ஆயிருவேன், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் அவ்வளவுதான் என்று அந்த மக்களுக்கு தௌஹீதை விளங்கும்படியாக எடுத்து சொன்னார். அடுத்து பகல் நேரத்தில் சூரியனை பார்த்து சொன்னார், ரொம்ப பெருசா இருக்கு, இதுதான் என்னுடைய இறைவன், இதுதான் வந்தவற்றிலேயே மிகப்பெரியது, நட்சத்திரத்தை விட பெரியது, சந்திரனை விட பெரியது, ஆகவே இந்த சூரியன் தான் என்னுடைய ரப்பு என்று மக்கள் மத்தியில் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொன்னார். சூரியனும் மறைந்தது. இரவு நேரம் வரும்போது சூரியன் போயிரும்ல. அப்போது சொன்னார், நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய இவற்றை விட்டு நான் விலகியவன். இதெல்லாம் ரப்ப, அந்த நட்சத்திரம்லாம் கடவுளா? பகல் நேரம் வந்துவிட்டால் நட்சத்திரம் தெரிவதில்லை, இரவு நேரம் வந்துவிட்டால் சூரியன் தெரிவதில்லை, சந்திரன் தெரிவதில்லை, சூரியன் தெரிவதில்லை. இவை எப்படி நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவையாக இருக்கும்? அவையே காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவை. அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் மாபெரும் இறைவன். அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும். அவன் தான் நம்மை படைத்தவன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். வானம் பூமியை படைத்த நட்சத்திரம், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த, அதான் வானம் பூமிங்கிறார். வானம் பூமியை படைத்த இறைவனுக்கு முன்பாக நான் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. இந்த கொள்கையை நீங்க ஏத்துக்குங்க. நீங்க இணை கற்பிக்கக்கூடிய போலி தெய்வங்களை விட்டும் நான் விலகியவன் என்று சொன்னார். உண்மையை கண்டறிந்தார். அந்த உண்மையை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னார். அந்த உண்மைக்காகவே பாடுபட்டார், தியாகம் செய்தார். மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. நெருப்பு குண்டத்தை மூட்டி அதில் இப்ராஹிம் நபியை போட துணிந்தார்கள், போட்டார்கள். கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. தான் எந்த சத்தியத்தை கண்டறிந்தாரோ அந்த சத்தியத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய எல்லா எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய துணிச்சலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு சமுதாயம் இப்ராஹிம் நபியின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இப்ராஹிம் நபியின் வழியில் நின்று நாங்கள் குர்பானி கொடுக்கின்றோம் என்று சொல்பவர்கள், இப்ராஹிம் நபியின் வழியில் நின்று நாங்கள் ஹஜ் செய்கிறோம் என்று சொல்பவர்கள் படைப்பினங்களை வணங்கிவிட்டால் எப்படி இப்ராஹிம் நபியின் வாரிசுகள் ஆவார்கள்? தர்காவுக்கு போறாங்க, சமாதிகளை போய் வணங்கி வழிபடுகிறார்கள், அற்ப கயிற்றை தங்களுடைய ரப்பாக தேர்வு செய்து கொள்கிறார்கள். தாயத்து கட்டினா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த தாயத்து நம்முடைய நோயை நீக்கும் என்று நம்பினால் இப்ராஹிம் நபியின் சமுதாயம் சந்திரன் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் என்று நம்பியதற்கு சமம். சூரியன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று நம்பியதற்கு சமம். அவர்கள் சந்திரனை நம்பினார்கள், சூரியனை நம்பினார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சமாதிகளை நம்புகிறார்கள், கயிறுகளை, தாயத்துகளை, தட்டு தகடுகளை நம்புகிறார்கள். இந்த அனாச்சாரங்கள் இருந்தெல்லாம் நாங்கள் வெளியே வரமாட்டோம். ஆனால் நாங்கள் இப்ராஹிம் நபியின் வாரிசுகள். தர்காவுக்கு போவோம், அங்குள்ள சமாதிகள்கிட்ட சஜிதா செய்வோம், அங்கே துவா செய்வோம். இப்ராஹிம் நபியின் வாரிசுகள். இந்த அனாச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டே நாம் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருப்பதாக மார்த்தட்டிக் கொள்ள முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சத்தியத்திற்காக பாடுபட்டார்களோ, எந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதற்காக எல்லா வகையிலான இன்னல்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டார்களோ, அந்த வழியில் நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாரிசுகளாக நாம் ஆக முடியும். அப்ப இப்படியான இந்த உண்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் தொழுகை. யாரிடத்துல தொழுகை இல்லையோ அவர்கள் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லிக்கொள்ள முடியாது, பெருமைப்பட முடியாது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் கொண்டு போய் குடியமர்த்தும் பொழுது காபத்துல்லா தான். இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த காபத்துல்லாவை புனரமைப்பு செய்கிறார்கள். புனரமைப்பு செய்கின்ற பொழுது அங்க குடும்பத்தை குடியமர்த்துகிறார்கள் இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ஏற்ப. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். இறைவா, என்னுடைய குடும்பத்தை
விவசாயமே இல்லாத இந்த நிலத்துல என் குடும்பத்தை நான் குடியமர்த்துறேன், என்னுடைய சந்ததிகளை குடியமர்த்துகிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமான உடைய ஆலயத்திற்கு அருகாமையில் குடியமர்த்துகிறேன். ஏன்? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் அதற்காக என்று சொன்னார்கள். என் குடும்பத்தை இங்கே நான் குடியமர்த்துவதற்கு காரணம், உன் ஆலயத்திற்கு அருகாமையில் குடியமர்த்துவதற்கு காரணம், என் சந்ததிகள் முழுமையும் உன்னை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதற்காகத்தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? தொழுகைக்கு. இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனைகளில் ஒன்று என்ன? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என் சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. எப்பேற்பட்ட இறை தூதர், அல்லாஹ்வின் நண்பர் என்று பாராட்டப்பட்ட ஒரு இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், இறைவா நானும் என் சந்ததியும் ஸலாவை பேணும், தொழுகையை நிலைநாட்டணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் தா, எனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கும். அவங்க சந்ததி யாரு? இப்ராஹிம் நபியின் சந்ததிகள் யாருங்க? எல்லா நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் உங்க சந்ததி தான். அந்த சந்ததி தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி கவலைப்படுகிறார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக முன்வைக்கிறார். என்றால் அந்த குடும்பம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? தொழுகை நமக்கு அவங்க வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். இஸ்மாயில் நபி எப்படிப்பட்ட நபி, அவரிடம் காணப்பட்ட சிறப்புகள் என்ன, பண்புகள் என்ன என்று ஒவ்வொன்றாக சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கான யஅ்முரு அஹ்லஹு பிஸ்ஸலாத். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவும்படி இருந்தார். அல்லாஹ் குர்ஆனில் இஸ்மாயில் நபியை பற்றி நமக்கு சொல்லித்தரக்கூடிய தகவல், அவர் குடும்பத்தாருக்கு தொழும்படி ஏவுவார், அந்த பண்புக்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் சந்ததியையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு என்று கேட்டார். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கும் விதமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நிலைநாட்டுகிறார்கள், அவருடைய சந்ததியை அவருடைய குடும்பத்தாரை தொழும்படி ஏவுகிறார். அப்ப இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நம்ம வாழ்க்கையில உண்மையை கடைபிடிக்கணும் என்பது. கொண்ட கொள்கையில உண்மையாக இருக்கணும், உறுதியா நிற்கணும். அந்த கொள்கையை கடைபிடிக்கின்ற பொழுது வரக்கூடிய எதிர்ப்புகளை துணிச்சலோட எதிர்கொள்ளணும். அது அந்த குடும்பம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அதே போல் படைத்த ரப்பு அல்லாஹ்வை தொழுகையின் மூலம் நாம வணங்கணும். அந்த தொழுகையின் மீது பற்றுறுதி கொண்டவர்களாக இருக்கணும், தொழுகையில் அலட்சியம் காட்டக்கூடாது. இது இந்த குடும்பம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். இப்படி இந்த குடும்பத்திடமிருந்து நாம் பெற வேண்டிய பாடம், படிப்பினை ஏராளம் இருக்கிறது. அவற்றை குறித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் இயன்றவரை அவற்றை கடைபிடிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்ட என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்